ஓம் நமச்சிவாய! வணக்கம் அன்பு நேயர்களே, நான் ஜோதிட ஜெமினி ஃபென்டிபிளாக பேசுகிறேன். கன்னிராசி அன்பர்களுக்கு மே மாதம் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். கண்ணியமும் கடமையும் கொண்ட கன்னிராசி அன்பர்களை எம்மாதம் உங்களுடைய ராசி அதிபதி புத பகவான் 7ஆம் மனையில் இருப்பதும் குரு பகவானுடைய பெயர்ச்சி நல்லதொரு மாற்றத்தையும் தரக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். மாத துவக்கம் முதலே பார்த்தீங்கன்னா இனிமையான சுப செய்திகள் நிச்சயம் வரக்கூடுங்க. அனைத்து தரப்பிலும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் மாதமாக இருக்கக்கூடும். சந்திராஷ்டம நாட்கள், இந்த சந்திராஷ்டமத்தை பற்றி ஏன் மெயினாக சொல்கிறேன்னா, குறிப்பாக இந்த நாட்களில் தான் கூடுதலான டென்ஷன், கோபங்கள் அதிகமாக வரக்கூடும். மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு சந்திராஷ்டமத்தை குறிப்பாக சொல்கிறோம். 6/5/2024 மாலை 4:40 மணி முதல் 8/5/2024 இரவு 7:30 மணி வரை கிட்டத்தட்ட 2.5 நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலுமே நீங்கள் கவனமாக இருங்க. குடும்பம், காதலர்கள், வேலை செய்யும் இடம், நண்பர்கள் இவங்கக்கிட்ட வாக்குவாதம் செய்யாதீங்க. வாகனத்தில் செல்லும்போது மிகுந்த ஒரு கூடுதல் கவனம் தேவைப்படுங்க. தடைகள் விலகுவதற்கு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலையை சாட்டிவிட்டு வெளியே நீங்கள் செல்லலாம். வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் 10ஆம் இடம் உங்களுடைய வீட்டின் அதிபதி புத பகவான், அவர் 7ஆம் மனையில் நிற்பதாலும் மற்றும் 7ஆம் மனையில் 3 கிரகங்கள் இருப்பதும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதாலும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வணிகம் சார்ந்த விஷயங்களை லாபங்களாக கொண்டு சேர்க்குங்க. வாடிக்கையாளர்களுடைய பேரன்பும் பேராதரவும் வளர்ச்சியை அளிக்கக்கூடும். உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள், கட்டுமான துறையில் உள்ளவர்கள், இன்சூரன்ஸ், மருத்துவம், ஜவுளித்துறையில் உள்ளவர்கள், வாகனம் மற்றும் விவசாய தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா சிறந்ததொரு மாதமாகவே நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டித் தரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். வெளிநாட்டில் வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முயற்சி செய்து கொண்ட உங்களுக்கு குருவின் பார்வை தற்போது நல்ல ஒரு பலத்தை தரக்கூடுங்க. நன்மை சேர்க்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். 12ஆம் இடத்தின் அதிபதி சிம்ம சூரியன் 8ஆம் இடத்தில் மறைந்து உச்சம் பெறுகிறார். 8ஆம் இடம் 12ஆம் இடங்க வெளிநாட்டுக்கு ரொம்பவே அதிவேகமாக உங்களை செயல்படுத்தக்கூடிய இடம். வெளிநாட்டில் உயர்ந்த ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக காட்டக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். மன அழுத்தம் மாறும். நிரந்தரமான வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய திறமை பளிச்சிடும். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இந்த 6ஆம் இடம் தாங்க ஒரு இடத்துல போய்ட்டு வேலை செய்யக்கூடியது. பெரிய நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் உங்களுக்கு வேலை உறுதியாகவே கிடைக்கக்கூடுங்க. பணியிட மாற்றம், உயரதிகாரிகளின் பாராட்டு, குரு பகவானால் இதை அத்தனையுமே உங்களுக்கு அளிப்பாருங்க. கார்ப்பரேஷன் முதல் கம்ப்யூட்டர் துறையில் உள்ள அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தின் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடம் தாங்க கணவன் மனைவி ஆண் பெண் இணைவை சொல்லக்கூடியது. உங்களுக்கு மீன குரு பகவான் அவர் 9ஆம் இடத்தில் நின்று உங்கள் ராசியை பார்ப்பதால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குருவின் பலன் யோகத்தை தரக்கூடியதாகவே இருக்கக்கூடும். கடவுளின் கருணை பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை மட்டும்தாங்க. அதிர்ஷ்டம் என்ற இல்லற வாழ்க்கையை இந்த காலகட்டம் உங்களுக்கு காட்டுகிறது. நிச்சயம் திருமண வைபவம் நடந்தேறக்கூடும். உங்களுடைய குடும்பம் களைகட்டும் மாதமாகவே இருக்கக்கூடும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்குள் ஏற்பட்டு வந்த மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு அதை மறந்து காதல் கண்ணீரில் உரையாடும். இன்பங்கள் என்பதும் துன்பங்கள் என்பதும் உங்கள் அருகில்தான் உள்ளது என்பதை நன்றாக உணர்ந்தக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும். குருவின் பார்வை காதலை நிச்சயம் ஒன்று சேர்க்குங்க. காதலர்கள் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவே இம்மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடும். உத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடிய ஒருவருக்கு வாழையடி வாழையாக பிள்ளைப்பேறு கிடைப்பதற்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் நிச்சயம் நன்றாக இருக்கும். பேர் சொல்ல ஒரு பிள்ளை உருவதற்கு உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்தின் அதிபதி அவர் 6ஆம் மனையில் இருப்பதால் நிச்சயம் சனி பகவானுடைய தொடர்பும் குருவின் பார்வையாலும் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலக்கம் இல்லாமல் கரை சேருவீங்க. முக்கியமாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் காரிய அனுகூலம் உண்டாகக்கூடுங்க. குருவின் பார்வையால் நிச்சயம் கல்வியில் புதிய விஷயங்களை கொண்டு வருவீங்க. கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்ததொரு மாதமாகவே இம்மாதம் இருக்கக்கூடுங்க. உங்களுடைய ஆயுதமே பார்த்தீங்கன்னா புத்தியுள்ளவன் வெற்றியாளன் என்பதை நிரூபிக்கக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். உங்களுடைய திறமை பளிச்சிடுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை தான் பார்த்தீங்கன்னா உங்களை மேன்மைப்படுத்தும். வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் 4ஆம் இடம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம், ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை பற்றி சொல்லக்கூடியது. உங்கள் 4ஆம் இடத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் 9ஆம் மனையில் நிற்க பாக்கிய வழிகளில் பணம் வரக்கூடுங்க. இதன் மூலமாக வீடு கட்டுவீங்க. வாடகை நிலைமை மாறக்கூடும். புதிய நிலம், சொத்து சேர்க்கை, வாகனம் போன்றவை நன்கு அமைய பெறுவீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடம் வலிமையாக இருந்தாலே ஒருவருக்கு அனைத்துமே கிடைக்கக்கூடியங்க. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்க நகையை சொல்லக்கூடிய குரு பகவான் இதனை இம்மாதம் நிச்சயம் உங்களுக்கு வழங்குவாருங்க. சிறு சேமிப்பு திட்டமும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு புதன் சுக்கிரன் உங்களுடைய ராஜ யோகாதிபதி
இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையையும் அதிர்ஷ்டத்தையும் வந்து நிச்சயம் கைக்கொண்டு பிரபலப்படுத்துவாங்க. மண் துகளாக இருந்து வந்த உங்களுடைய வாழ்க்கை மலை போல முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். கலைஞர்களுக்கு நல்லதொரு மாதமாகவே இருக்குங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதும், செவ்வாய் 7ல் இருப்பதும், குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதும், இந்த ராஜயோக கிரகங்கள் தொடர்ந்து வரிசையாக இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து உங்களை ஜொலிக்க வைக்குங்க. பதவியும் மரியாதையும் நிச்சயம் தேடி வரும் காலகட்டமாக இருக்கக்கூடும். மொத்தத்தில் இம்மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு கவலைகள் தீரக்கூடுங்க. பொது வழிபாடு சயனகோள பெருமாள், அதாவது பார்த்தீங்கன்னா படுத்த மேனியில் உள்ள மகாவிஷ்ணுவை வந்து தரிசனம் செய்து வாருங்கள். ஏழை மாணவர்களுக்கு நீங்கள் பிறந்த கிழமை அன்று கல்விதானம் அன்னதானம் செய்து வாருங்கள். நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.